என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெற்றுக்கொள்ளாமல் தனிப்பாக தான் எங்களுக்கு தீர்வுன்னு சொல்லி உறுதியோடு இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக நின்று போராட்டத்தில் பங்கு பெற்றீங்க. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுடுறேன். நான் அம்பாசமுத்திரம் சுற்று வட்டாரத்தில் ராமச்சந்திராபுரம் கிராமத்தை பற்றி நான் கேட்டேன். கிராமத்தை பற்றி தெரியாது. ராமச்சந்திராபுரம் மக்கள் இத்தனை நாள் போராட்டத்தில் உறுதியோடு இருக்கிறாங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்கு. எல்லாரும் ஆச்சரியமாக சொன்னாங்க. நம்ம ஊரை ராமச்சந்திராபுரம் மக்கள் 9 நாளைக்கு மேலே வந்து அரசை எதிர்த்து போராட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக நம்ப முடியல. அப்படின்னு அந்த யூடியூப்பில் எல்லாரும் வீடியோ எல்லாரும் போராட்டத்தை கூட எல்லா பக்கமும் காட்சிப்படுத்துகிற என்னை தொடர்பு கொண்டு நம்ம பேசுகிறாங்க. நானும் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த கோரிக்கை முக்கியமான கோரிக்கை. இந்த மக்களுக்கு வந்து நிரந்தர தீர்வுங்கிறது வந்து இந்த தனிப்பாத கோரிக்கை தான் நிரந்தர தீர்வுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் சம்மந்தமாக தான் உலகம் பூரா இன்னைக்கு ராமச்சந்திராபுரம் எப்படி இந்த அஜித் படத்தில் வந்து சிட்டிசன்கிற ஒரு படத்தில் அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமம் அந்த மாதிரி நம்ம கிராமம் இருந்திருக்கு. இப்போ உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம சமூக மக்கள் மத்தியில் நம்ம ராமச்சந்திராபுரம் பகுதியில் இருக்கிற அடக்குமுறைகள் பாதிப்புகள் குறித்து எல்லா தரப்போட கவனத்துக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ லோக்கல் எம்எல்ஏவை வந்து நமக்கு இருந்து ஒரு போராட்டம் பண்ண ஜனநாயக போராட்டம் பண்ணோம். மறுநாள் எம்எல்ஏ வந்தார். அதற்கப்புறம் நம்ம இந்த பகுதியில் உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்த சேர்மன் கவுன்சிலர் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம சேனலில் சத்தியம் சேனலில் வந்து இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் ஆவடைப்பன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொறுப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கே. நேரு அவர்கள் தான் இங்கே பொறுப்புத்துறை அமைச்சர். அவரோட கவனத்துக்கு இன்னைக்கு காலையில் ஒரு 7-7:30 அவரோட கவனத்துக்கு நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அவர் அங்கேருந்து கூப்பிட்டு இங்கே இருக்க மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு எல்லாமே கூப்பிட்டு பேசியிருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதனால் நம்ம கோரிக்கை இந்த வேலை நடந்து திருப்பி ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி பணிகளை ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பாக நமக்கு தனிப்பாத கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பொறுப்புத்துறை அமைச்சர் வந்து நம்ம கோரிக்கை குறித்து கண்டிப்பாக அரசு அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த தகவல் நமக்கு வந்திருக்கு. அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். கோரிக்கை நிறைவேறதுக்கு முன்னூட்டி நம்ம பாடி வாங்கி அடக்கு பண்ணிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம ஊர் பெரியவங்க எல்லாருமே போயிருக்காங்க. இங்கே இருக்க திமுக மாவட்ட செயலாளர் ஆவடைப்பன் அவர்கள்ட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக பேசியிருக்காரு. அவர் முழு பொறுப்பெடுத்திருக்காரு. நம்ம கோரிக்கைக்கு வந்து பொறுப்புத்துறை அமைச்சர் கே. நேரு அவர்களும் முழு பொறுப்பெடுத்திருக்காங்க. அதில் கண்டிப்பாக ஒரு 2-3 நாளில் வேலை ஆரம்பிக்கும். யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அன்பு சோர முத்துக்குமார் வந்து இந்த தனிச்சாலை கோரிக்கை நிறைவேறதவரை அரசுக்கிட்ட நான் இது சம்மந்தமாக வலியுறுத்திக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பேன். நீங்கள் சந்தோஷமாக அந்த தனிப்பாதையில் நீங்கள் உங்களை அடுத்த தலைமுறை எல்லாருமே சந்தோஷமாக அந்த பாதையில் போகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினது வரை நான் தூங்க மாட்டேன். கண்டிப்பாக கோரிக்கை நிறைவேற்றி தருவேன். நம்ம பகுதிக்கு தனியாக ரேஷன் கடை கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அது வந்துடும். இன்னொன்று தனியாக ஓட்டு பூத்து கேட்டிருக்கோம். அது தனியாக வந்துடும். இங்கே ஒரு புறக்காவல் நிலையம் அமைக்க சொல்லியிருக்கோம். அதுவும் கண்டிப்பாக வந்துடும். இன்னொன்று எப்போதுமே போலீஸ் பாதுகாப்பு வைக்க சொல்லியிருக்கோம். ஊர் சார்பாக நீங்கள் CCTV கேமரா அமைச்சிருக்கீங்க. அரசு சார்பில் மிச்சம் இருக்க பகுதிக்கு CCTV கேமரா அமைச்சு தர சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இந்த கோரிக்கைக்கு எல்லாமே ஒரு 4-5 நாளுக்குள்ள ஒன்று உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த வருங்காலங்கள் வந்து பழைய ராமச்சந்திராபுரமாக இல்லாமல் ஒரு பாதுகாப்பான பகுதியாக அந்த பகுதி இருக்கும். குழந்தைகள் அனைவரையும் கல்வி பொருளாதாரம் மட்டும்தான் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை நோக்கிய பயணத்தில் எல்லாரும் பிள்ளைங்களை பூரா படிக்கிறதுக்கு உண்டான வழிகளை நோக்கி நீங்கள் நடத்தலாம். அதுதான் நமக்கு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைமுறைக்கான தீர்வு. வேறு எதுவுமே நம்மளை விடுதலை கொடுக்காது. கல்வி மட்டும்தான் விடுதலை கொடுக்கும். இங்கே இருக்க அம்பாசமுத்திரம் தாலுகால ராமச்சந்திராபுரத்துலேருந்து ஒரு தாசில்தார் வரணும். ஞாபகம் வச்சுக்காங்க. இதே அம்பாசமுத்திரம் தாலுகால இருக்கிற காவல் நிலையங்களில் ராமச்சந்திராபுரத்துலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வரணும். இந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய இடத்துல ராமச்சந்திராபுரம் இடத்துல இருந்து ஒரு கலெக்டர் வரணும். அப்போ நாம குழந்தைகளை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஒரு தலைமுறை கல்வி பெற்றாமலே இருக்கீங்க. அடுத்த தலைமுறை அனைவரையும் கண்டிப்பாக படிக்க சொல்லணும். இந்த பகுதியில் ஒரு இலவச டியூஷன் சென்டர் நடத்துவோம். நம்ம அமைப்பு சார்பாக யாராவது படித்த குழந்தை யாராச்சும் டியூஷன் நடத்த சொல்லுங்கள். அந்த குழந்தைக்கு உண்டான செலவுகளை மாதம் நம்ம அமைப்பு சார்பாக கொடுத்துருவோம்.
டியூஷன் சென்டர் கோயில் வச்சு டியூஷன் சென்டர் நடத்தலாம். மாலை நேரம் படிமருத்துவம் நடத்துறதுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அந்த குழந்தைங்களோட மாதம் சம்பளத்தை நம்ம அமைப்பு சார்பாக நம்ம கொடுத்துருவோம். கல்வி தான் நம்மளை விடுதலை கொடுத்துக்கிற ஞாபகம் வச்சுக்காங்க. எல்லாரும் மனசுலையும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். கல்வி மட்டும்தான் நமக்கு ஒரே தீர்வு. அதனால் யாரும் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க கல்வியை தொடராமல் இருந்தால் அந்த கல்வியை தொடர்றதுக்குண்டான ஒரு உந்துதல் சக்தி நீங்கள் கொடுக்கணும். உங்களை போலவே அடுத்த தலைமுறைகள் வந்து கல்வி கற்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய விவசாயம் நமக்கு தேவைதான். அது நீங்கள் பெரியவங்களுக்கு பார்த்துருக்காங்க. இளைய தலைமுறைகளை நல்லா படிக்க வைங்க. நல்ல ஒரு அதிகாரிகளாக நம்ம ஊரில் கொண்டு வரணும். அதே மாதிரி இளைஞர்கள் மது குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் விடுங்க. மது குடிக்கிற பழக்கம் தான் நம்மளை நிறைய இடத்துல காலி பண்ணிட்டு இருக்கு. அவன் ஏன் ஒற்றுமையா இருக்கணுங்கிற விஷயம் கூட இந்த இளைய தலைமுறைக்கு தெரியாம இருக்கிறா. இது முழு முக்கிய காரணம் மது. இளைஞர்கள் கூட மதுவை இடத்துக்குண்டான பாதையை நோக்கி நகருங்க. இன்னைக்கு இளம் விளைவுகள் நிறைய இடத்துல உருவாகிட்டே இருக்காங்க. அது முக்கிய காரணம் மது தான். மது குடிச்சு இளம் வயதுல இளைஞர்கள் உயிரை விட்டுறீங்க. உங்களோட மனைவி மக்களை நினைச்சு பாருங்க. அவங்க யார்கிட்ட போய் நிற்பாங்க. அதெல்லாம் சிந்திச்சு பார்த்துக்கங்க. இளைஞர்கள் வந்து பெரியவர்களும் சரி இளைஞர்களும் சரி மதுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. மதுவை விட முடியாத நபர்களுக்கு வீட்டில் இருக்க பெரியார்கள் வந்து நிறைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது கொண்டு போய் சேருங்க. அதை நோக்கி பாருங்க. அதை யாருமே யோசனை பண்ணாதீங்க. அதனால் ஒரு 4 நாள் கழித்து நம்ம கோரிக்கை படிப்படியாக ஒவ்வொன்றா நிறைவேறும். யாருமே எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. உங்களுக்கு அடக்குமுறை எப்போல்லாம் எழுநூத்தொன்று அன்றைக்கு எங்களுக்கு தொடர்பு கொண்டா போதும். நாங்கள் ஒரு பொழுதும் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரமாட்டோம். உங்களோட நிதி கேட்டு வரமாட்டோம். உங்களுக்கான பாதிப்பு நடக்கும் பொழுது நீங்கள் அழைச்சாலும் அழைக்காட்டாலும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறை தொடர்ந்து உங்களுக்கு பணி செய்ய வந்துவிட்டே இருப்போம். அந்த எந்த கவலையும் படாமல் நீங்கள் நிம்மதியாக இருங்க. நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு தான் நாங்கள் நிம்மதியை தொலைச்சி போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு எப்போதும் இருக்கணும். சரிதானா? சந்தோஷம். நான் கிளம்புறேன். போராளி